என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யூஎஸ், நம்ம வயசு எப்படி இருக்கிறீங்க? என்னடா திடீர்னு இப்படி வீடியோ போட்டுட்ருக்கீங்க, வெளியில் உட்காந்து பார்க்குறீங்களா? எமர்ஜென்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே வெளில வந்தேன், கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி உட்காந்து அப்படியே வீடியோ போட்டுருவோமே அப்படின்றதுக்காக தான். அதனால தான் இந்த ஸ்டாண்டெல்லாம் கொண்டு வரல. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மேபி எக்ஸ்ட்ரா வாய்ஸஸ் இருந்துச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம தளபதி வந்து சேலத்தில் பேசினார். அதுக்கு வந்து பதில் கூடுற வகையில் வந்து நாய் டம்ளர் சைமன் வந்து கொஞ்சம் ஒப்பாரி வச்சுருக்காப்புல. அந்த ஒப்பாரி என்ன ஏது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் பெரிய உளுந்தம்பருப்பு பைத்தம்பருப்பு மாதிரி பேசுகிறாப்புல. அந்த உளுந்தம்பருப்பு பைத்தம்பருப்புலாம் இங்கே வேலைக்கு ஆகாதுப்பா, எதாக இருந்தாலும் வேகணும் அப்படின்னா கொஞ்சம் ஊறணும், ஊறினா தான் வேகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க, அவர் என்ன மாதிரியான பருப்பு அப்படின்றது போய் இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போட்டு போங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. வாங்க உள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி வாங்க, நம்ம சைமன் செபஸ்டியன் என்ன மாதிரியான ஒப்பாரியெல்லாம் வைக்கிறாப்புல அப்படின்றத போய் பார்ப்போம். அந்த ஒப்பாரிக்கு வந்து காது மேலே 2 அப்பப்பி பதில் கொடுப்போம். ஓகே, என் பிள்ளைங்க எதிர்க்க மாட்டாங்க, கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் வைக்கிற கோட்பாட்டை வந்து தவறாக கற்பிக்கிறீங்க எங்கள் பிள்ளைகளுக்குன்னு கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் வைக்கிற கோட்பாடுகள் எவ்வளவு தவறாக இருக்குன்னு கேள்வி தான் வைப்பாங்க. நான் வைக்கிறது தான் திருப்பி வைப்பாங்க. கேட்டுக்கிட்டீங்களா மக்களே? இவங்க வந்து கேள்வி தான் கேட்பாங்க. இவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து எதிர்க்க மாட்டாங்க. அதாவது கோட்பாடு, அப்புறம் கொள்கை, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே ஒழிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிடவே மாட்டாங்க, செஞ்சிடவும் கூடாது. அது வந்து எங்களுடைய வேலை கிடையாது. அதுதான் வந்து நாய் டம்ளர் கட்சியோட மிகப்பெரிய கொள்கை. அட அறிகட்ட முட்டா பயல்களா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, வெறும் கொள்கை கோட்பாடையே உட்காந்து கற்பிச்சுட்டு இருக்கிறதுக்குல 15 வருஷமாக இதையே செஞ்சுட்டு இருக்கீங்க. இதனால் என்ன உன்னால் மாற்ற முடிஞ்சு? தமிழ்நாட்டில் என்ன சாதிச்சு கிழிச்சிட்டிங்க? இருக்கிற அதே திருப்பி திராவிட கட்சி தானே வந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுன்னா என்ன மயிருக்கு நீ ஆரம்பித்த? கேள்வி மட்டும்தான் கேட்பேன்னா ரோட்டில் உட்காந்து கேள்வி கேளு, இல்லை ஏதாவது பத்திரிக்கை ஆஃபீஸ் ஆரம்பித்து கேள்வி கேளு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பித்து அதிலே கேள்வி கேளுங்கடா. எதிர கட்சி ஆரம்பித்து ஓட்டை பிரித்து இருக்கிறவனை ஜெயிக்க வச்சுக்கிட்டு திருட்டு பயிரெலாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ கட்சி ஆரம்பித்து வச்சுருக்க. கேட்டால் நான் 36 லட்சம் வாங்கி என்ன மயிரையாக போடுங்கன்னு. இல்லை அது உன் வீட்டு டாய்லெட் பேப்பர் மாதிரி ராது அந்த நீ வாங்கின ஓட்டு ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை. புரியுதா இல்லையா? அது கூட புரியாத முட்டா பையன் நீ எல்லாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்கிறீங்களே, எப்படி? அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் இது. அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அது எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? அண்ணன் வந்து கேள்வி கேட்டார்ல, இப்போ இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும். யார் சொல்கிறது? அங்கே இருக்கவே சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் இவர் ஒத்துக்க மாட்டார். ஆனால் நம்ம சொல்லுவோமா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றா? அது 2 வேறு தானே அப்படின்னு அண்ணன் கேட்குறாப்புல. சரியான கேள்வி தான். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றும் இல்லை தான். அண்ணன் எத்தனை வயசில் உங்களுக்கு இது புரிஞ்சு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லைன்னு? திகால இருந்தப்போ புரியலை, திமுகவுக்கு செம்படிக்கிறப்போ புரியலை. ஆனால் இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு புரிஞ்சிச்சு. சரி புரிஞ்சிருச்சுல, இப்போயாவது புரிஞ்சில்ல? இப்போயாவது அந்த திராவிட கூட்டத்தை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை, சும்மா கேள்வியாக கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ணன் என்ன பண்ணீங்க? முத்து இறந்ததுக்கு ஸ்டாலின் வீட்டில் போயிட்டு துக்கம் விசாரிச்சிங்க. கேட்டால் நாங்கள் வந்து இது வந்து மாண்பு, இது மனிதர் மாண்பு அப்படின்றது. அதே மாதிரி தலைவர் மகன் வந்து குண்டடி போட்டு செத்தப்போ இங்கே இளங்கோவன் வந்து மலர் தூவி வரவேற்றார். அவர் வீட்டுக்கு போய் மலர் தூவினார் அவர் இறந்ததுக்கு. அண்ணன் வந்து திராவிட கொள்கை மேலே எவ்வளோ வெறியாக இருக்கார் பார்த்தீங்களா? திராவிடர்கள் மேலே எவ்வளோ கடுப்பாக இருக்கார். அண்ணே, நீங்கள்லாம் சோறு தானே சாப்பிட்றீங்க? எனக்கு சந்தேகமாக இருக்குண்ணே. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட வேறு தமிழ் தேசியம் வேறுனா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? திராவிடத்தை முதல்ல எதிர்க்கணும். திராவிடத்தை எதிர்க்கிறதுனாவே திராவிட கொள்கையை பின்பற்றவங்களை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். திராவிட கொள்கையை பின்பற்றவங்களை எதிர்க்கிறீங்கன்னா அந்த கட்சியை நடத்துகிறவங்களை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கட்சியை எதிர்க்கிறவங்க நடத்துகிறீங்க அப்படின்னா அவங்க வீட்டுகளில் எந்த ஒரு விசேஷத்துலையும் நல்லதில் கெட்ட கலந்துக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படி இவ்வளோ அர்த்தம் இருக்கும்போது இந்த அர்த்தத்தெல்லாம் தூக்கி ஓட்டம் கட்டிட்டு உனக்கு வேணும்னா போய் ஒட்டிக்கிறது, வேண்டானா வெட்டிக்கிறது. என்னென்னே வாய் இது? வாயை வாடகைக்கு வாங்கி பேசலாம்னா, ஆனால் வாயை எல்லாருக்கும் வாடகைக்கு விட்டு பேசக்கூடாதுன்னு. ஏன்னா இப்படி வாயை வச்சு பொழப்பு நடத்துகிற? நான் சொல்கிறது வேறு மாதிரி, உங்களுக்கு புரிஞ்சா சரி. நீங்கள் எங்கள் பிள்ளைகள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, மதச்சார்பற்ற சமூக நீதின்னு தம்பி சொல்கிறாரு. சமூக நீதிங்கிறது வகுப்பாரி பிரதிநிதித்துவம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? நீங்கள் படித்த பிள்ளை தானே. உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் வந்ததா, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு வந்ததா?
நீங்கள் சொல்லுங்கள், நான் கேள்வி. அப்போ நீங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதின்னு சொல்கிறீங்க. நான் இந்து, நான் ஒரு மதத்தை சார்ந்திருக்கேன், இந்து. நான் இப்போ கோனார், எனக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா உங்கள் ஆட்சியில்? சரி, நான் இஸ்லாம், மதச்சார்பற்ற சமூக நீதியில் எனக்கு இஸ்லாத்துக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? அட அறிவுகட்ட அண்ணா, அட சைமன் அண்ணா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னா அவர் இப்போ இருக்கா இல்லையா அப்படின்றது நீ கேள்வியை நீ இப்போ ஆண்டுகிட்டு கொண்டு போய் வைக்கணும். கட்சி தொடங்கினது வைக்கக்கூடாது. அவர் ஆட்சிக்கு வந்தார்னா அதற்கான என்ன தேவையோ அதற்கான என்ன வழிகளோ அதை செய்வார். அதுக்கு தான் அவர் வந்து அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே தன்னுடைய கட்சியோட கொள்கையில் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்துட்டு அவரோட கொள்கையை கேள்வி கேட்குறது வந்து முட்டாள்தனமான விஷயம். கொள்கையை கேள்வி கேட்கக்கூடாதா கூமுட்ட பயல்களா? ஏன்னா இன்றைக்கி நான் கொள்கையாக ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா அதை செய்ய முடியும்டா. அறிக்கட்ட முட்டாப்பையில் நீ சொல்கிறில்ல, நான் வந்து எப்படி வந்து மீனவர்களை காப்பாற்றுன்னு கேட்டால் நான் வந்து ஒரு படை அனுப்புவேன், அவங்களுக்கு கல்வி வேண்டாம், மயிறு வேண்டாம், மட்டை வேண்டாம், நீச்சல் தெரிஞ்சால் போய் எதுவும் ஆளுக்கு குண்டை கொடுத்து அனுப்பிவிட்டு போய் போடுங்கடா பாமா போடுங்கன்னு ஒரு அப்படி ஒரு பிணத்து பேர் நடத்துகிற அதை நம்புகிறாங்களா முட்டாப்பையிலுங்க? அது சாத்தியம் இருக்கா? சாத்தியம் கிடையாது. ஆனால் நம்புகிறாங்களா? நம்புகிறாங்க. அந்த மாதிரி தனக்கு ஒரு கொள்கையை எடுத்து ஒரு கட்சிக்குன்னு வச்சுட்ருக்காரு தமிழக வெற்றி கழகத்தில். அப்போ மதசார்பற்ற அந்த சமூக நீதி அப்படின்ற அந்த கொள்கையை எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னா இன்றைக்கி அது இல்லை, இன்றைக்கி நடப்பில் இல்லை அப்படின்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் ஒரு அரசியல் தலைவரோட வேலை. ஒரு கட்சியில் வந்து உட்காந்துட்டு சும்மா வந்து வாயடியும் அடியும் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சும்மாவே கத்திகிட்டு இருக்கக்கூடாது. நீ அது முதலமைச்சர் ஆனால் தான் நீ சொல்கிற கொள்கையை உன்னுடைய கோட்பாடு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க உன்னால் நாக்கு தான் வலிக்க முடியும். தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கலை. நான் கட்சியை ஆரம்பித்து சரியாக 15 ஆண்டுகள் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பில்ல. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பித்த மாதிரி நீ அவரை எதிர்க்கிற. நான் எங்கே அவரை எதிர்க்கிறேன்? அவங்க ஆளுக்கு தான் எங்களை இருக்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன். அடா பாவி மனுஷா, உன் அசிஸ்டண்ட்டு சாக்கடை வாயம் தான் வாயை புழுகுவான், நேற்று ஒன்று பேசுவான், இன்றைக்கி ஒன்று பேசுவான்னு பார்த்தா நீயும் அவனை மாதிரியே பேசுகிறீ. சரி, உன்னை ஃபாலோ பண்ணி தானே அவன் வரான். அப்போ நீ தானே இதுக்கு எல்லாத்துக்கும் மூலதனம். என்னது நாங்கள் தான் உங்களை எதிர்க்கிறோமா? நாங்கள் எப்படா அவங்க எதிர்த்தோம்? நாங்கள் எப்படா உங்களை நாய் டம்ளர் சீனோம்? நீங்கள் தான்டா சும்மா இருக்க மாட்டாமல் சீண்டிகிட்டு இருக்கீங்க. உன் சாக்கடை வாயம் பாரு டெய்லி வீடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த இப்போ ஒன்று மாநாடு போட போகிறீங்களே, அந்த மாநாட்டில் போய்ட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு பேச போகிறீங்க? இல்லை, கண்டிப்பாக விஜய் பற்றி தான் பேசுவீங்க. வேறு என்ன பேச போகிறீங்க? அதுக்கு எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணி மாநாடு போட்டுட்டீங்க? எடுக்கிறது பிச்சை, இதில் எதுக்குடா பார்க்குற நீ எச்ச வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய மாநாட்டு வேலை. வேறு நீங்கள் அந்த மாநாட்டில் போய் உட்காந்து ஒரு மயிரையும் பிடுங்க போகிறது கிடையாது. இந்த மாநாடை 15 வருஷம் கழித்து போடுறதுக்கு, அதாவது ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு போடுறான் 15 வருஷம் கழித்து, அதுக்கே வந்து உனக்கு துப்பு கிடையாது. அந்த 15 வருஷமாக நீ வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பெருமை பீத்திக்கிறீங்களே, என்ன பண்ண நீ? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? ஒரு எம்எல்ஏ சீட்டு உன் கட்சியிலேருந்து ஒருத்தன் வாங்கினானா? ஒரு எம்எல்ஏ வாங்கி என் தொகுதியில் இந்தந்த விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன், இந்த எம்எல்ஏ வச்சு இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு அதாவது உன்னால் சொல்ல முடியுமாடா? அதாவது 15 வருஷமாக ஒரு பைசாவுக்கு பிரயோஜனப்படாத ஒரு கட்சி, அந்த கட்சி பின்னாடி போகிற பல தருதலை கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன், நான் இஷ்டத்துக்கு திருநிதி வாங்கி திருடி திங்கிற பரதேசிங்க நீங்கள். உங்களுக்கெல்லாம் எதுக்குடா வெக்கமான சூடு சொரண ரோசெல்லாம்? இதில் வேறு நான் பெருமை பீத்திக்கிறேன். நான் 15 வருடமாக கட்சி ஆரம்பித்து நடத்தி 36 லட்சம் ஓட்டு வாங்கினேன்னு போய் நாண்டிட்டு செத்துரு. 15 வருஷமாலாம் ஒரு எம்எல்ஏ கூட வாங்காமல் இருக்கிறதுல என்ன பெருமை மாரி வேண்டி கிடக்கு? நீ எல்லாம் இதில் வேறு தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு தமிழை மானத்தை வாங்காரா தருதலைனால? அது வந்து என்னுடைய வசனம், அதை தம்பி எடுத்து பேசுகிறாப்புல. அது அவர் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எப்படி அதை பேசுகிறாரு? எப்படி பேசுகிறாரு? அண்ணா ஆரம்பித்தார், அந்த கட்சி இப்போ வேற ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்கள் அண்ணாவை எடுத்துகிட்டு வரீங்க? என்னது உங்கள் டைலாக்கா அவர் காப்பி அடிச்சிட்டாரா? காப்பி அடிச்சிட்டாரா? ஆமாம், இவர் தான் தமிழ் மொழிக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. இன்னார் தான் பேசணும், இதை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு. ஏயா அறிகிட்ட முட்டா போயில, நீ ஒவ்வொரு வாட்டி ஒன்று மாற்றி பேசிக்கிட்டே இருப்ப. அதுக்காக கேட்டால் அதெல்லாம் உண்டுன்னு சொல்லுவியா? அவர் எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வர்றாரு, அண்ணா எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னா அந்த கட்சியை ஆரம்பித்தது அவங்க என்ன நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்க அப்படின்றத விஷயத்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்குடா. அது கூட அறிவில்லை உனக்கு? அவர் என்றைக்கு சொன்னார் அந்த கட்சியை நான் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நான் வந்தார்? நீ சொல்கிற மாதிரி திமுகவை ஒழித்தே தீர்வேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஸ்டாலின் காலில் போய் நக்கிறது, அதிமுகவை ஒழித்தே தீர்வேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இபிஎஸ் காலில் போய் நக்கிறது, இல்லை சசிகலா காலில் போய் விழுகிறது, பிஜேபியை மதவாத சக்தியை உள்ளே விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் காலில் போய்ட்டு அம்மா தாயேன்னு காலில் விழுகிறது. இப்படி உன்ன மாதிரி எச்சத்தனமான வேலை செய்யலை. அவர் கட்சியெல்லாம் அழிக்கவில்லை, அவர் எந்த கட்சியும் அழிக்கவில்லை. போன சேலம் மீட்டிங்கில் கூட கிளியராக சொல்லிட்டார், நான் எந்த கட்சியை அழிக்கிறதுக்கோ நான் விரோதியெல்லாம் கிடையாது.
அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய குடும்ப ஆட்சி, அதை தான் அவர் வந்து வெறுக்கிறாரு, அதை தான் அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அதை தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுதான் நம்மளுடைய கொள்கை கோட்பாடு. இதில் அந்த அண்ணாவுடைய கட்சி, இப்போ எம்ஜிஆருடைய கட்சினா அவங்க எதுக்காக அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நோக்கத்தையே மறக்கடிச்சிட்டாங்க இந்த திருட்டு திராவிட கும்பல். சரி, நீ வந்து என்ன கிழிச்ச, நீ வந்து அவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே வரேன்னு சொல்கிற. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்த நீ இப்போ என்ன மயிருக்கு நீ அதை விட்டு நீ இன்றைக்கி தாவிட்டு தெரியுற. எதுக்கு அவங்கக்கிட்ட எல்லாம் ஒட்டி உறவாடிக்கிட்டு கொஞ்சம் குழாவி கொண்டு இந்த சொல்லுவாங்களே, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அத்து தந்தாயான்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் கேட்ட மாதிரி டைலாக்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி அவங்க காலிலே போய் நக்கிட்டு கிடக்குறியடா அறிகட்ட முட்டாப்பையில. நீ எல்லாம் சோத்தை தந்துக்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியா? அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். இந்த மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? உங்களுக்காவது ஒரு திரை புண்பல இருக்கு தம்பி. நீங்க ஒரு ரசிகரை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து நின்னு இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா நிக்கிறேன். சரி, ஒப்பாரி வச்சதெல்லாம் போதும். தளபதி கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. முதல்ல அவர் சேலஞ்சு விட்டார்ல, எங்கே தனியாக சரியான ஆம்பளையாக இருந்தால் அரசியல்வாதிங்க நீங்களாம் எவனா ஒரே ஒரு கட்சியை தனியாக ஆரம்பித்து எங்கள் 1% ஓட்டு வாங்கி காட்டுங்கன்னு சொன்னார்ல, அது மாதிரி ஆரம்பித்து காட்டு. நீ என்ன மெயிருக்கு நாம் தமிழர்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை தூக்கிட்டு வந்த? நீ எதுக்கு பிரபாகரனை தலைவராக தூக்கிட்டு இங்கே வந்த? நீ தமிழ்நாட்டில் தானே அரசியல் பண்ண வந்த, தமிழ்நாட்டில் தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு போட்டு தானே அதில் சிஎம் ஆக போகிற. அதுக்கு தானே நீ வந்து நின்று ஸ்ரீலங்கா தமிழர் தான் ஒத்துக்கிறேன், அவங்கள வந்து ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணினா பிரபாகரன் ஒரு பேரை யூஸ் பண்ணி அந்த ஸ்ரீலங்கன் மக்களை ஏமாற்றி அவங்கள்ட்டேருந்து காசை வாங்கி அதில் பொழப்பு நடத்தி அதில் குளிர் காஞ்சி சந்தோஷமாயிட்டேன். இன்றைக்கி அந்த மக்கள்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இவன் இப்படியே பேசிக்கிட்டே திரிவான் பைத்தியக்கார பையன், இவனால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மக்கள் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கொடுக்க வேண்டிய திறன் நிதியை நிறுத்திட்டாங்க. நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட, உடனே இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற திராவிட கட்சியில் காலில் விழுந்து அவங்கக்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு இன்றைக்கி கும்பிடிச்சு தெரியுற. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது பார்த்தா தெரியல. இது போனோம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்கார்? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா.